ஆஃப்டர் த லாங்க்கு அப்புறம் நம்ம இப்போ விளாகுக்கு வந்திருக்கோம். விளாக் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த விளாக் வந்து வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, நானும் கேமராமேன்லாம் பயங்கரமாக கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போகிறோம்னா சென்னை போகிறோம். அதாவது சென்னை எங்கே போகிறோம்? மேல்மருவத்தூர். ஆமாம், நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்து மாலை போட்டிருக்காங்க. அதனால் நம்ம மெட்ராஸ் போகிறோம். அதுவும் ஒரு டூரிஸ்ட் பஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 55 பேர் போகிறோம். டூரிஸ்ட் பஸ்ஸில் போகிறோம். ஒரு பஸ் ஜேர்னி, அதுவும் சென்னை வரைக்கும் போகிறோம். விடிய வேற லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். நம்ம மற்றதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பஸ்ஸில் போய் குதிக்க போகிறோம். போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாரு ஆர்வத்தில். அதனால் நம்ம வாங்க மற்றதெல்லாம் வந்து நம்ம ஜேர்னியில் போய் பேசுவோம். பஸ்ஸோடைய கொஞ்சம் மேஜிக் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து திருப்பூர்லேருந்து நம்ம சென்னை கிளம்பிட்டோம். வாங்க, இந்த வீடியோ ஃபன்னாக இருக்க போது யாரும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் வீடியோவுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேபின் ஹாரன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வாங்க, நானும் பிரதர் தான் மாதிரி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோவை, சேலம் வந்து சென்னை பைபாஸில் போயிட்டுருக்கோம். வண்டி அப்படியே க்ரூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு எல்லாம் பக்தி மூடில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேறு லெவலில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கில் ஹைவேல. வாங்க நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அப்படியே ஹைவே பார்த்திங்கன்னா ஹைவே பாருங்கள். இது சேலம் ஹைவே ஆத்தூர் பக்கத்தில் நம்ம இப்போ இருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதாவது டிரைவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த க்ளீனர் சீட் இருக்குது. ஜம்முன்னு அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு நீட்டாக நம்ம படுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எப்பயுமே வந்து ட்ராவலிங் டைம், அதாவது டூரிஸ்ட் பஸ்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி சீட்டில் தான், அதாவது முன்னாடி கேபினில் தான் ட்ரைவ் பண்ணுவோம். உங்களுக்கும் வந்து கேபின் ரைட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. குட் மார்னிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப், அதாவது ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கரண்ட் வேறு போயிடுச்சே, பரவாயில்ல. எங்கே இருக்கோம்னா சேலம் இருக்கிற முத்துமலை முருகன் கோவில் தான் வந்திருக்கோம். நல்லா இப்போ ஃபேமஸாக இருக்குது. நம்ம 143 அடி 153 அடி இருக்குது. நமக்கு சரியாக தெரியல. பாருங்கள், செம்ம போதும். மேல்மருவத்தூர் போகிற எல்லா வண்டி சபரிமலை பஸ் அதிகமாக இங்கே செம்ம கூட்டமாக வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ மணி 12:30. இந்த 12 மணிக்கு கூட இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்ம கேமராமேன் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு. அவளை நம்ம தமிழ்நாட்டிலே நல்லா ஃபேமஸான முருகர் டெம்பிள் இதுதான். பாருங்கள், செம்ம ஹைட்டாக இருக்குது. நம்ம நைட்டு இப்போ டைம் வந்தனால வந்து உள்ளே போக முடியல. இல்லைன்னா போய் உள்ளே கூட போய் சாமி கும்பிடலான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே அடுத்து போகலாம். இன்னும் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் போகிற வரைக்கும் இந்த வீடியோ ஒரு யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, லைக் போட்டு பாருங்கள். இந்த முருகர் பார்த்திங்களா, நம்ம தமிழ் கடவுள் முருகர் வேறு லெவல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக முத்துமலை முருகன் கோயிலேருந்து வண்டி எடுத்தாச்சு. இது வந்து சாத்தூர் ரோட்டில் தான் இருக்குது. சாத்தூர் மெயின் ரோட்டில் தான் வந்து நம்ம முத்துமலை முருகன் கோயில் இருக்குது. ஓகே, நீங்கள் அப்படியே ட்ராவலிங் ஷார்ட்ஸ் பாருங்கள். நம்ம டிரைவர் என்ன வேறு லெவலில் ஓட்டிகிட்டு இருக்காரு. மணி பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 2:30 2 o'clock ஆயிடுச்சு. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நைட் அப்படியே உங்கள்கிட்ட வீடியோ பேசிட்டு தூங்கிட்டேன். குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இப்போ நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ஸ்டாப்பு. ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூரில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப வந்து க்ரௌடாக இருக்கும். அதுக்கு ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நிறையா வந்து இந்த மாதிரி நம்ம டூரிஸ்டர்ஸ்லாம் வந்து குளிக்கிற மாதிரி நிறையா இந்த சைடில் அது அந்த கல்யாண மண்டபம் அந்த மாதிரிலாம் இருக்குது. வேணா நீங்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு புதுசாக போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. ஓம் சக்தி கோயில் மெயின் ரோட்லேயே அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா பாருங்கள். இப்போயே நைட் ட்ராவல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா கேபிஎன் அந்த மாதிரி வால்வோ பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா வேறு அங்கே டைமிங் பிடிக்கணும். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 6 o'clock பக்கத்தில் இருக்கும். வாங்க அப்படியே போவோம். ஃபுல்லாக பைபாஸ் தான். நம்ம என்ன விடிய மாஸ்க் ஆடிட்டு இருந்தாருங்க பாருங்கள். வண்டியெல்லாம் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இதான் வந்து என்ட்ரன்ஸ். அதாவது பைபாஸ், சென்னை பைபாஸ்லேயே தான் இருக்குது. அதாவது விழுப்புரம் தாண்டி ஒரு 2-3 ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். திண்டிவனம், அதுக்கப்புறம் வந்து மேல்மருவத்தூர் தான். இங்கே பாருங்கள், ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்க மாட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் பார்க்கிங் இல்லாமல் பைபாஸ்லேயே இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பைபாஸில் வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. அதாவது இறக்கி விட்றதுக்கே இடம் இல்லை. ட்ராவல்ஸ் எல்லாம் கூட ஓரமாக நிறுத்தி இறக்கி விட்டுக்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்து நம்ம சென்னை போகிற கவர்மெண்ட் பஸ்ஸில் வரனாலும் வரலாம். இல்லைன்னா வந்து ஓம் சக்தி கோயிலில் கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வரனாலும் ஈஸியாக வரலாம். இந்த வீடியோ வந்து சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே பாருங்கள், எக்கச்சக்க வண்டியிலேருந்து வந்திருக்காங்க. பாருங்க, வண்டி நிறுத்தவே முடியாது. கோயிலுக்கு முன்னாடி தான் வண்டி நிறுத்தினா இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா பார்த்தீங்களா வண்டி ஸ்டாப் பண்ணுறக்கே இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிரைவரை நான் இங்கே வண்டியை ஓரமாக நிறுத்த சொல்லியிருக்கோம். சீக்கிரம் நம்ம இறங்கினாலும் அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ வந்து ஓம் சக்தி கோயில் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவாக நான் போட்டுடுறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சுக்கலாம். பாய்.